Welcome to Sarah's English Corner. How are you all? To watch more videos, please subscribe to our channel and click the bell icon. Now we start the poem The Castle, written by Edwin Muir. In the first stanza, although that summer at easy lay, and daily from the turreted ball, we watched the moors in the hay, and the enemy of a mile away. They seem no threat to us at all. நம்ம முதல் லைனில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாரும் சம்மரில் நிம்மதியாக படுத்தோம். அண்ட் டெய்லி ஃப்ரம் த டரட் வால் என்பது ஒரு நம்ம காவல் காக்கிறதுக்காக ஒரு அந்த கோட்டையோட உச்சிப்பகுதி அப்படின்னு சொல்லலாம். அங்கேருந்து நம்ம பார்த்தோன்னா அங்கே புல் வெட்டுறவங்கலாம் இருப்பாங்கள்ல, அவங்களாம் வந்து புல் வெட்டுறதை நல்லா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் த எனிமி ஆஃப் எ மைல் அவே, தே சீம்டு நோ த்ரீட் டு அஸ் அட் ஆல். எங்களோட எனிமீஸ் எல்லாரும் பாதி மைல் கடந்த இடத்துல தான் இருக்காங்க, ஆனால் அவங்களால எந்த ஒரு அச்சுறுத்தலும் எங்களுக்கு ஏற்பட்டதே இல்லை. அதை தான் ஃபஸ்ட் லைனில் நம்ம சொல்லியிருக்காங்க. டரட் வால் அப்படின்றதுனா நம்ம அந்த கோட்டையோட உச்சி பகுதி இல்லை காவல் கோபுரம் அப்படின்னு சொல்லலாம். Now we see the second stanza. For what we thought had we to fear, with our arms and provender load on load, our towering battlements tire on tire, and friendly allies drawing near on every leafy summer road. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபார் வாட் வி தாட் ஹேட் வி டு ஃபியர், நாங்கள் எதுக்காக பயப்படணும், வித் அவர் ஆர்ம்ஸ் அண்ட் ப்ரொவெண்டர் லோட் ஆன் லோட், எங்ககிட்ட எவ்வளோ ஆயுதங்கள் இருக்குது, தேவையான சாப்பாடுகள் இருக்குது, எல்லாம் டன்னாக நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லாங்க. அப்புறம் அவர் டவரிங் பேட்டில்மெண்ட்ஸ் டயர் ஆன் டயர் அப்படின்னா ஒளிஞ்சு நின்று தாக்குறதுக்கான இடமும் நிறையவே இருக்குது. அண்ட் ஃப்ரெண்ட்லி அலைஸ் ட்ரான் நியர் ஆன் எவ்ரி லீஃபி சம்மர் ரோட், அதாவது எங்கள் எதிரிகள் கூட அவங்களோட ஒற்றுமை நாடுகளும் ஒன்று சேர்ந்து எங்கள் நாட்டை எதிர்க்க வந்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும் நாங்கள் எதுக்காக பயப்படணும், எங்ககிட்ட இல்லாத போர்க்கருவிகள் இல்லை, எங்ககிட்ட இல்லாத சாப்பாடு இல்லை அப்படின்னு நாங்கள் நினச்சோம் அப்படின்னு இந்த செகண்ட் ஸ்டான்ஸால் சொல்லியிருக்காங்க. Now we start to see third stanza. Our gates were strong, our walls were thick, so smooth and high no man could win. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களோட கேட்ஸ்லாம் ரொம்ப உறுதித்தன்மை நிறைந்ததுனும், அவங்களோட வால்ஸ் செவறுகள் எல்லாம் ரொம்ப திக்கானதுனும், அது ரொம்ப மழமழப்புனா நம்மளால் அதில் ஏற முடியாது இல்லையா, அதேமாரி ரொம்ப ஹைட்டானதும் எந்த ஒரு மென்னாலையும் வின் பண்ண முடியாத அளவுக்கும் அது அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தங்களோட கோட்டையோட அருமை பெருமைகளை இந்த ஸ்டான்ஸால் சொல்லியிருக்காங்க. எ ஃபுட் ஹோல் தேர் நோ கிளவர் டிக், அவங்களோட எந்த ஒரு புத்திசாலித்தனமான ட்ரிக்ஸாக இருந்தாலும் இங்கே வேலை செய்யாது. குட் டேக் அஸ் டெட் ஆர் குயிக், ஒன்லி எ பேர்ட் குட் ஹேவ் காட் இன், யாராலையும் உள்ளே வர முடியாது, ஒன்லி பேர்ட்ஸால் மட்டும்தான் உள்ளே வர முடியும். அந்த அளவுக்கு கடுமையான காவல்களும் நல்ல திக்கான செவரும் நல்ல பாதுகாப்பும் உடையது எங்கள் கோட்டை அப்படின்னு அவங்களுடைய கேஸ்டலை பற்றி அவங்களோட அருமை பெருமைகள் எல்லாவற்றையும் இந்த தேர்ட் ஸ்டான்ஸாக விவரிக்குது. In fourth stanza, what could they offer us for bait? Our captain was brave and we were true. அவங்க எங்களுக்கு வந்து பெயிட்டாக எப்படி எதை வச்சு எங்களை பிடிக்க முடியும் அப்படி கேட்குறாங்க. பெயிட்னா நம்ம மீன் பிடிக்க தூண்டில் போடுவோம் இல்லையா, அதே தான். அவங்க எது மூலயமா எங்களை பிடிப்பாங்க, எங்கள் கேப்டன்ஸ் ரொம்ப தைரியம் நிறைஞ்சவங்க, நாங்கள் உண்மையுள்ளவங்க. தேர் வாஸ் எ லிட்டில் ப்ரைவேட் கேட், எ லிட்டில் விக்கெட் கேட், அங்கே ஒரு சின்ன ஒரு ப்ரைவேட் கேட், ஒரு ஆள் இல்லை 2 பேர் போகிற மாதிரி, கோவிலெல்லாம் இருக்கும் வெளியே நீங்கள் பார்த்துருப்பீங்க, சின்னதாக ஒரு கேட் இருக்கும், ப்ரைவேட் கேட், ஒன்று இல்லைன்னா 2 பேர் போகிற மாதிரி, பெரிய பெரிய ஸ்கூல்ஸில் கூட இருக்கலாம். எ லிட்டில் விக்கெட் கேட், அதாவது ஒரு ஈவில் கேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விசன் வார்னர் லெட் தெம் த்ரூ, அதாவது வயசான அந்த காவலாளி தான் எங்கள் எதிரிங்களை அந்த வழியாக உள்ளே விட்டது அப்படின்னு இந்த ஸ்டான்ஸால் சொல்லி முடிக்கிறாங்க. In fifth stanza, oh, then our maze of tunneled stone grew thin and treacherous as air.
எங்களுடைய சுரங்கங்களோட கற்கள் எல்லாம் ரொம்ப மெலிஞ்சு போயிடுச்சு. இது எதனால் ஆச்சுன்னா சதிகாரர்களால் அதான் ஆச்சு. அவங்க காற்றில் இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தங்களுடைய வேதனையை தெரிவிக்கிறாங்க. த காஸ் வாஸ் லாஸ் வித்தவுட் எ கிரவுண்ட், த ஃபேமஸ் சிடடல் ஓவர் த்ரோன். எங்கள் கோட்டையை பாதுகாக்கிறது தான் எங்களுடைய டார்கெட் எய்மே. ஆனால் அது எல்லாமே வீணாயிடுச்சு. இது அண்டு ஆல் இட் சீக்ரெட் கேலரிஸ் பேட். நாங்கள் சைலண்ட்டாகவே தோற்கடிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோட்டையில் இருந்த சீக்ரெட்டான கேலரிஸில் இருந்த எல்லா அரிய வகை பொருட்களும் கொள்ளை போயிடுச்சு. இந்த கோட்டை மகத்துவம் நிறைந்த இந்த கோட்டை தோற்கடிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு இந்த ஸ்டான்ஸால் சொல்லி முடிக்கிறாங்க. ஹவு கேன் திஸ் ஷேம்ஃபுல் டேல் பி டோல்டு? ஐ வில் மெயின்டைன் அன்டில் மை டெத். இந்த அவமானம் நிறைந்த கதையை நான் எப்படி சொல்ல முடியும்? இதை என்னுடைய மரணம் வேற நான் அப்படியே பாதுகாக்க வேண்டியது தான். வி குட் டூ நத்திங் பீயிங் சோல்டு. எங்களால் எதுவுமே பண்ண முடியல, ஏன்னா நாங்கள் விற்கப்பட்டோம். அவர் ஒன்லி எனிமி வாஸ் கோல்டு. எங்களுடைய ஒரே ஒரு எனிமி யாருன்னா கோல்டு, தங்கம் தான். அண்ட் வி ஹாவ் நோ ஆர்ம்ஸ் டு ஃபைட் வித் இட். எங்ககிட்ட அதுவும் கூட மோதுற அளவுக்கு எந்த ஒரு ஆர்ம்ஸும் எந்த ஒரு பலமும் இல்லை. ஸோ இந்த ஸ்டோரியில் இந்த போயமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஸ்டான்ஸால் அவங்க எப்படிலாம் வாழ்ந்தாங்க அப்படின்னும், செகண்ட் ஸ்டான்ஸால் அவங்கக்கிட்ட என்னென்ன இருந்துச்சுனோ, தேர்ட் ஸ்டான்ஸால் அவங்களுடைய கோட்டையோட வலிமை பற்றியும், ஃபோர்த்தில் தங்களுடைய வலிமையை பற்றியும், ஃபிஃப்த்தில் அவங்க எப்படி தோற்கடிக்கப்பட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டு ஸ்டான்ஸால் அதை இப்போ அவருடைய நிலைமையில இருந்து அது என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் அப்படின்றத சொல்கிறாரு. இப்போ நம்ம ஆத்தரை பற்றி பார்ப்போம். ஆத்தர் எட்வின் முயிர். 1887 to 1959. He was a renowned Scottish poet, novelist, translator, and critic. He was remembered for his vivid poetry. He began writing poetry at a relatively old age, and over the course of several years worked out an individual philosophical style for which he gained recognition later in his life. First poems and chorus of Newly Dead contain Muir's initial attempts. Muir's later collections include Variation on a Time Theme, A Narrow Space, The Voyage, and other poems, The Lion Ring, and One Foot in Eden. Thank you for watching our video. Please subscribe and press the bell icon.